ஒரு அமைதியான காட்டு பகுதிங்க. அந்த காட்டு பகுதியில் ஒரு குடிசை போட்டு தனியாகவே அமர்ந்து ஒரு துறவி தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே தியானம் பண்ணுறது போக பக்கத்துலேயே இருக்கிற அருவியில் போய் அவர் துணிமணியில் அலாசி போட்டு டெய்லி கடவுளை பற்றி சிந்திப்பதே அவருடைய வேலையாக இருந்ததுங்க. அப்படி தனிப்பட்ட முறையில் அந்த பழங்கள் கிடைக்கிற உணவுகளை கிடைச்சி சாப்பிட்டு இருந்த துறவிக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அவர் துணிமணியில் பெருசாக விரும்ப மாட்டாருங்க. ஒரே ஒரு கோவணத்தை கட்டிட்டு தான் தவம் பண்ணுவாருங்களாமா. அப்படிப்பட்ட அந்த கோவணத்து மேலே ஒரு ஆசைப்பட்டது ஒரு எலி, அந்த குடிசையில் வாழ்ந்த ஒரு எலி. நம்ம சாமியாருடைய கோமணம் ரொம்ப அருமையா இருக்குதே அப்படின்ட்டு அந்த எலி போய்ங்க கோமணத்தை அங்கங்க கடிச்சு கடிச்சு வச்சிருந்துருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த துறவிக்கு என்னது ஒரு கோமணம் கட்டினா கூட இந்த காட்டுல இந்த எலி விட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி ஏதோ ஒன்று பண்ணணுமாப்பா, ஆனா நாம துறவியா இருக்கிறோம், அந்த எலியை அடிக்கப்படாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த எலி தொலையிலிருந்து விடுபடுவதற்காக பூனை ஒன்றை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. பக்கத்துல இருக்கிற நகரத்துல அந்த பூனை ஒன்றை வாங்கி அப்படியே வளர்ந்துட்டு இருக்காரு. அந்த பூனையை கண்ட அந்த எலி கோவணத்தை கடிக்காம பயந்து இருந்துட்டு இருந்திருக்குது. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட துறவி எப்படியோ நம்ம கோவணம் தப்பிச்சுதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த பூனை வளர வளர என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு பால் ரொம்ப தேவைப்பட்டதுங்க. குடியிருக்கதாவது வேணும்ல. உடனே இந்த பால் தருவதற்காக என்ன பண்ணிருக்காரு, ஒரு பசுமாட்டை வாங்கியிருக்காருங்க. பசுமாட்டை வாங்கிட்டு அது டெய்லி பால் கறந்து அதுக்கு பூனை ஊத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னால தவத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த மாட்டையும் குளிப்பாட்டி பாராட்டி சீராட்டி பால் கறந்து இந்த பூனை கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்ச அந்த துறவி இந்த மாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் பால் கறந்து பூனைக்கு ஊத்துறதுக்காகவும் பக்கத்து நகரத்திலிருந்து ஒரு வேலைக்காரனை கூட்டு வந்திருக்காரு. அவனும் சரி சாமி நம்ம துறவித்தானே செய்யற சாமித்தானே செய்யற அப்படின்னு சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. நாளாக நாளாக அந்த வேலைக்காரனுக்கு அந்த வேலையிலேயே ஒரு அலுப்பு வந்துருச்சுங்க. உடனே சாமியார்கிட்ட போய், சாமியார் சாமியார் நீங்க தான் முற்றும் துறந்த மா முனிவர், நான் சாதாரண மனுஷன், என்னால இங்க தனியா அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியல, அதனால எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டாப்பலையாமா. இந்த வேலையாளின் நச்சரிப்பு தாங்க முடியல, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவேன், கடைசியில் நாம தான் கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காக பக்கத்து நகரத்துல போய் இவனுக்கேத்த ஒரு பொண்ணை பார்த்து சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். கல்யாணம் பண்ணி வச்சோடனே சில வருஷங்கள்ல அவனுக்கு 2 குழந்தைய அவன் தந்தை ஆயிட்டாருங்க. இப்படி இருக்கிறப்போ இப்படி பலரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த துறவிக்கு வந்துருச்சு. இப்படி இருந்தங்காட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி நாம என்ன பண்ண முடியும், பக்கத்துல போய் இரவல் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் தனக்கு மட்டுமில்ல அந்த குடும்பத்துக்கே, அந்த மாட்டுக்கு, அந்த மாட்டுக்கார பார்த்த பையனுக்கு, அப்புறம் அந்த வேலைக்கார அம்மாவுக்கு, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சேர்த்து இவரே போய் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டே வந்திருக்காரு. நாளாக நாளாக என்ன ஆகி போச்சுன்னா, அனைவருக்கும் போதிய அளவு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சுங்க. சரி இனிமேல் இந்த ஏரியால இருந்தா நம்ம சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படணும், தண்ணிக்கும் கஷ்டப்படணும், அதனால நம்ம ஏரியாவை விட்டு ஏரியா வேற பக்கம் மாறிக்கலாம் அப்படின்னு துறவி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே காட்டு வழியா நடந்து போறாங்க. வேலைக்காரன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு கையில மாட்டை பிடிச்சிட்டு அப்படியே போறாப்பிள்ளைங்க. அவனுடைய மனைவி இன்னொரு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவன் பின்னால அப்படியே போறாப்புல. அந்த துறவி இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி அப்படியே ஏதோ சிந்தனை வயப்பட்டு அப்படியே நடந்துட்டு போறாப்புங்க. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க. உடனே வேலைக்காரன் என்ன சொல்லிக்கிறேன், சாமியார் சாமியார் நீங்க என்னால ஒரே சமயத்துல என் குழந்தையும் தூக்கிட்டு இந்த மாட்டையும் ஓட்டிட்டு என்னால சில எல்லாம் வர முடியலீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய ஒரு குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய நீங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு நம்ம சாமியாரை கொடுத்துருக்காப்புல. குழந்தைய தூக்கி கொண்ட நம்ம சாமியாரு, சே துறவியாகிய நான் குழந்தையை தூக்கி வர அளவுக்கு இப்படி ஆயிட்டனே, ஒரு குடும்பஸ்தன் ஆக்கிட்டானா இவன் அப்படின்னு ஒரு கோவணத்து மேல, சாதாரண கோவணத்து மேல கோவணத்தை காப்பாத்தனமே அப்படின்னு அது மேல வச்ச ஒரு பற்றுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பற்றுகள் வரிசையா மாட்டிக்கிட்டேன். இனிமேல் நான் இறைவன் மாட்டையுமே நினைக்க போறேன் அப்படின்னு குழந்தைய அவன்கிட்ட கொடுத்துட்டு, ஏப்பா இந்த மாட்டையும் இதை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு உண்மையான அறிவுக்கண் திறந்த மாதிரி அவர் அப்படியே கிளம்பி சாமியை நோக்கி போயிட்டாருங்களாமா. இதுதானுங்க சின்ன பற்றுல ஆரம்பிச்சா வாழ்க்கையில பற்றோட பற்றா ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் துன்பப்படணும் அப்படின்னு ஒரு சாமியார் கதை கிராமத்தில் சொல்லுவாங்க வச்சுங்களேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.